Daily. Taste the Daily. காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை சாலியர் தெரு பகுதியில் தனியார் பட்டு சேலை கடை உரிமையாளரிடம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருவர் மாமூல் கேட்டு தாக்கி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அது தொடர்பான காட்சியை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம் துரை வெங்கடேசன், மேலும் விவரம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி கொசு என்கின்ற சின்னராசு வயசு 25. இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 6 வழக்குகள் நிலுவையிலே இருந்து வருகிறது. அதே போன்று இவரது நண்பரான இந்த சின்னராசினுடைய நண்பரான புல்லட் தீபக் என்பவர் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த இருவரும் சேர்ந்து காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை சாலை தெருவில் இருக்கக்கூடிய தனியார் பட்டு சேலை விற்பனை கடைக்கு சென்று கடையிலே அந்த கடையினுடைய உரிமையாளர் நாகுஷா மற்றும் அதே போன்று கமல்ஷா ஆகியோரிடம் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள். அந்த பணம் கேட்டு இல்லை என்றதும் அவர்களை கொடூரமாக அங்கு தாக்கி ஆட்டோவில் சென்ற நிலையிலே அங்கிருந்து கற்களை கொண்டும் அவர்களை தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். இதனிடையே அந்த அவருடைய நண்பரான நாகுஷா என்பவருடைய நண்பரான ரஞ்சித் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பகுதியில அவரை தடுக்க முயன்றிருக்கிறார். இந்த நிலையிலே தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 2 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுமே அந்த கடையினுடைய உரிமையாளர்களை மாமூல் கேட்டு மிரட்டி அதே போன்று அவர்களை தாக்கியும் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையிலே இரு தரப்பிற்கும் இடையே அந்த மோதலானது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிலே அந்த 2 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த காயங்களுடன் மண்டையிலே தலையிலே பலத்த காயங்களானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த 2 தரப்பிற்கும் இடையே காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய பேருந்து அண்ணா பூங்கா அருகே இரு தரப்பிற்கும் இடையே மோதலானது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையிலே இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக இரு தரப்பிற்குமே அதாவது எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய ரஞ்சித் என்பவருக்கும் அந்த காயமானது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையை தொடர்ந்து அவர்களிடம் இரு தரப்பிற்கும் இடையே அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருவர், அதே போன்று எதிர் தரப்பிலே 4 பேர், மொத்தம் 6 பேர் இவ்வழக்கிலே அந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். Taste the Daily.